ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிவர்க்கு தேவையான ஒரு பேசிக்கான 55 ஸ்டிச்சஸை பற்றி உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளைனோட 1 by 1 தான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா 5th கிளாஸ். அதாவது 5th கிளாஸில் வந்து மேஜிக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் துலிப் பிராண்டில் உள்ள 24 நம்பர் நீடில் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு த்ரெட் கட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீவிங் த்ரெட் ப்ளஸ் ஜரி த்ரெட்டை சேர்த்து 2 ஸ்டாண்ட் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஜரி ப்ளஸ் ஜரி எடுத்துக்கலாம், இல்லை சில்க் ப்ளஸ் சில்க் சேம் கலரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியணும், அதை கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் 2 ஸ்டாண்ட் ஆஃப் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டில் என்ன உங்களுக்கு போட தெரியுமா? போட தெரியலனா நம்மளோட சேனலில் வந்து ஷார்ட்ஸாகவும் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து என்ன போடுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. அதாவது அந்த த்ரெட்டுக்கு கடைசியில் வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம். ஓகேவா? 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ணாப்பில் நம்ம என்ன போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதை உங்களுக்கு ஒரு ஃப்ளோரில் ஒரு இதாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீடில் கிளாத்தில் பஞ்ச் பண்ணுறீங்க. கீழே அந்த த்ரெட்டை நம்ம எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு. 2 த்ரெட்டையும் சேர்த்தாப்பில் மேலே இழுத்துட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கோல்டன் கலர் ப்ளஸ் மெரூன் இருக்கா, கோல்டன் கலரை மட்டும் நீங்கள் அந்த நீடில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. கீழே மெரூனோடு சேர்த்து அப்படி கீழே ப்ரெஷ் பண்ணி இழுத்துருங்க. ஓகேவா? அந்த கோல்டனை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீடில் நீங்கள் கீழே விடும்போதே அந்த 2 த்ரெட்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்து தென்படும். ஓகேவா? அந்த த்ரெட் 2ஐயும் அப்படியே அந்த நீடில் இழுங்க, மேலே இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஜரியில் போட்டிருக்கீங்களா கோல்டன் கலரில், நெக்ஸ்ட்டு அந்த மெரூனை மட்டும் உங்கள் நீடில் பிடிச்சிக்கோங்க. கோல்டனை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துருங்க. ஓகேவா? கோல்டன் ப்ளஸ் மெரூனை 2ஐயுமே நீங்கள் சேர்த்து இழுக்கும் போது உங்களுக்கு சேம் ஆகிடும். அங்கே வந்து சிக்கிடாமல் கட் பண்ணிடாமல் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறதுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸாகவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். மறக்காமல் அந்த ஷார்ட்ஸையும் வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? அதுக்கு நான் உங்களுக்கு என்ன எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக வீடியோவாக காமிக்கிறேன். நீடில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிட்டு த்ரெட் 2ஐயும் மேலே இழுக்கிறேன்னா, இழுத்துட்டு அந்த கோல்டனை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா நீடில் இழுக்க போகிறேன். ஓகேவா? அந்த மெரூனை கீழே ப்ரெஸ் பண்ணி இழுத்துறேன், கீழே பிடிச்சி இழுத்துறேன். இப்போ அதனால ஜரி த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் போட்டு மேலே இழுக்கிறேன். எப்படி 2 ஸ்டாண்டுமே வரும், அதில் மெரூனை பிடிச்சிட்டு கீழே அந்த கோல்டனை இழுத்துறேன். இப்போ என்ன பண்ண, மெரூனை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த 2 த்ரெட்டுமே வந்து நம்மளோட நீடில் சிக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம இழுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, கீழே பிடிச்சி இழுக்கிறது, மேலே பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறது, அவ்வளோதான். 2 த்ரெட்டுமே நமக்கு மேலே வருதுங்கும் போது நமக்கு தேவை என்ன, ஃபர்ஸ்ட் கோல்டன்னா நெக்ஸ்ட்டு மெரூன், நெக்ஸ்ட்டு மெரூன் கடுத்துன்னா கோல்டன் கடுத்து மெரூன், அந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2ஐயுமே மேலே பிடிச்சி இழுக்கிறேன். இந்த கோல்டன் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் உள்ளே விட்டுட்டு நமக்கு 2 த்ரெட்டுமே வரும். மேலே இழுத்துட்டோமா, கோல்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மெரூன் பண்ணணும். அப்போ மெரூனை மட்டும் நீடில் இழுக்க போகிறோம். நம்ம இழுத்துட்டு அந்த கோல்டனை கீழே பிடிச்சி இழுத்தணும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டிச் போடும்போது 2 த்ரெட்டுமே மேலே வரும் பாருங்கள். உங்களுக்கு சிக்கிட்லாம் வராது. நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ளோயண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்க்கு அந்த த்ரெட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஓகேவா? 2 த்ரெட்டுமே மேலே வரும் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இப்போ மெரூன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், கோல்டு. அப்போ கோல்டை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு கீழே மெரூனை இழுத்துடணும். நமக்கு தேவையான லென்த்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒன்று லாங்காக ஸ்டிச்சஸ் போடணும், இல்லை குட்டியாக போடணும், ஷார்ட்டாக போடணும் அப்படின்றது நம்மளோட இதுதான். ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். கோல்டன் கடுத்து மெரூன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், கோல்டன் வரணும். அப்போ மேலே 2 த்ரெட்டையும் இழுத்துட்டு கோல்டனை மட்டும் நீடில் இழுத்துக்கிட்டு கீழே மெரூனை கீழே இழுத்துடணும். நீடில் பஞ்ச் பண்ணுறோம், அந்த 2 த்ரெட்டுமே சேர்ந்தாப்பில் வரும். அதில் கோல்டு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெரூனா, அப்போ மெரூனை மட்டும் நீடில் பிடிச்சிக்கிட்டு கோல்டனை கீழே பிடிச்சி இழுத்துடணும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு புரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், புரியுது புரியலைன்னு சொல்லி. இன்னுமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதாவது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நீங்கள் நம்மளோட சேனல் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு
உங்களுக்கே ஒரு தாட் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் அது வேறு வியூஸ் போகும், எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டியான டவுட்ஸ் இருந்துச்சு, இந்த வீடியோஸ் இப்போ நான் போகிற இந்த மேஜிக் செயின் ஸ்டிச்சில் தான் டவுட்ஸு, வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது இதில் இல்லை, பட் வேறு எதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே எனக்கு இந்த வீடியோவுக்கு கீழேயோ இல்லை வேறு வீடியோவுக்கு கீழேயோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக உடனே நான் உங்களுக்கு பண்ணுவேன், ஓகேவா? பாருங்கள், எப்படி நார்மலாக நீடில் பஞ்ச் பண்ணுறோம், கீழே 2 த்ரெட்டுமே வரும், அதை மேலே இழுக்கிறோம், கோல்டனுக்கு அடுத்து மெரூனுக்கு அடுத்து கோல்டனுக்கு அடுத்து மெரூன் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டிச்சஸை ஒரு இதை நீடில் பிடிச்சிட்டோன்னா ஒரு இதை கீழே இழுத்துடணும், கோல்டனை நீடில் பிடிச்சிட்டோன்னா மெரூனை கீழே இழுத்துடணும், ஓகேவா? ஸோ எண்ணாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலைன்னாலுமே எண்ணாட் எப்படி ஹவு டு கிரியேட் எண்ணாட் அப்படின்ற வீடியோஸுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இன்னுமே நிறையா டவுட்ஸ் எனக்கு இருக்குது, அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்துட்டு நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அது மூலயமா வந்துட்டு நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி